ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோக்கிஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம தீபாவளி ஸ்பெஷலில் தீபாவளி ரெசிபிஸ் எல்லாம் நம்ம கண்டினியூவாக போட்டுட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது இன்றைக்கி 7 கப் கேக் தாங்க பார்க்க போகிறோம். இது பர்ஃபினும் சொல்லுவாங்க, 7 கப் பர்ஃபினும் சொல்லுவாங்க. இப்போ இந்த ரெசிபி ரொம்ப சூப்பராக ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இப்போ நம்ம 7 கப் கேக் செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கடலை மாவு ஒரு கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இது மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா, எந்த கப்பில் நீங்கள் மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் எல்லாமே நம்ம பொருள் சேர்க்கணும். மொத்தம் 6 பொருள் நம்ம சேர்க்க வேண்டியது வரும். நம்ம என்னென்ன பொருட்கள் நம்ம சேர்க்குறோன்றதை அப்படியே வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்திங்கன்னா, கடலை மாவு நம்ம ஒரு 2 நிமிஷம் ஒரு மிதமான தீ வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது கடலை மாவு வறுத்து எடுக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு பர்ஃபி இப்போ பாருங்கள், இப்போ 2 நிமிஷம் ஆகிடுச்சு. நல்லா மிதமான தீயில நம்ம வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இது கூடவே நான் ஒரு கப் அளவுக்கு நெய் கொஞ்சம் சூடு பண்ணி நான் உருக்கிட்டு சேர்த்துருக்கேன். நம்ம நெய் கொஞ்சமாக சூடு பண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்ம எந்த கப்பில் நம்ம மாவு எடுத்தோம் அதே கப்பில் நெய் எடுத்துருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம சேர்க்குறது தான் இந்த நெய். நம்ம இதுக்கப்புறம் நம்ம சேர்க்க மாட்டோம். அதனால் ஃபஸ்ட்டே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நெய்யும் கடலை மாவும் ஒன்றா சேர்ந்து அந்த கட்டியெல்லாம் இல்லாமல் நம்ம ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம கடலை மாவும் நெய்யும் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா அந்த வாசனை வர அளவுக்கு நம்ம வதக்கி விட்டாச்சு. இப்போ இந்த சமயத்தில் ஒரு கப் அளவுக்கு துருவின தேங்காய் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் எந்த கப்பில் நான் ஸ்டார்டிங்கில் நான் எடுத்தனோ அதே கப்பில் தான் நான் எல்லா மெஷர்மெண்ட்டும் ஒன்றா சேர்த்துட்டு வரேன். பாருங்கள், இப்போ நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துட்டு கொஞ்சமாக கலந்து விட்டுட்டு இது கூடவே ஒரு கப் அளவுக்கு பால் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ பால், தேங்காய் அதெல்லாமே சேர்த்துட்டு சும்மா ஒரு கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது ஈவனாக கலந்து விட்டுட்டு இது கூடவே நம்ம 2 கப்பு சர்க்கரை நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ கடலை மாவு ஒரு கப் எடுத்துருக்கோம். அது கூடவே 1 கப்பு பால் சேர்த்துருக்கேன். அது கூடவே தேங்காய், துருவின தேங்காய் 1 கப்பு சேர்த்துருக்கேன். இப்போ சர்க்கரை பார்த்திங்கன்னா 2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா, பாதாமும் முந்திரியும் நான் மிக்சியில் நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப நைஸாக அரைச்சிக்காதீங்க. இந்த மாதிரி அங்கங்கே நம்ம சாப்பிடும்போது கடிப்படுற மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கோங்க. இது ஒரு 3/4 கப் அளவு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு குவான்டிட்டி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்படி சப்போஸ் உங்களுக்கு வேணாம், முந்திரி பாதாமெல்லாம் வேண்டான்னாலும் பரவாயில்ல, நீங்கள் சேர்க்காமலும் செய்யலாம். டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ நம்ம அந்த முந்திரி பருப்பு சேர்க்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும். அதனால் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா, நம்ம கடலை மாவு, அது கூடவே நெய், அது கூடவே பால், 1 கப்பு துருவின தேங்காய், 2 கப்பு சர்க்கரை, அதுக்கப்புறம் பாதாம், முந்திரி பவுடர் இது எல்லாமே ஒன்றா சேர்த்து நம்ம ஒரு 20லேருந்து ஒரு 30 மினிட்ஸ்க்கு நம்ம கைவிடாமல் கலரிட்டே இருக்கணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த பர்ஃபியோட ஸ்ட்ரக்சர் கரெக்டாக சூப்பராக கிடைக்கும். அதனால் நம்ம இது பொறுமையாக நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம சர்க்கரை அதெல்லாம் சேர்க்கும்போது கொஞ்சம் லிக்விட் ஃபார்முக்கு இருக்குது. இப்போ இது நம்ம கிளறி விட கொஞ்சம் நம்மளுக்கு கெட்டித்தன்மை வரும். அந்த சமயத்தில் நம்ம கடாயில் நம்ம ஒட்டாமல் வரும். அப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. பாருங்கள், பார்க்கும்போது சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்மளுடைய 7 கப் கேக் நம்மளுடைய தேங்காய், பால், நெய் இதெல்லாம் சேர்த்து செய்யும்போது இது ஒரு சூப்பரான டேஸ்ட், டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் நம்மளுக்கு சூப்பராக இருக்குங்க. இந்த தீபாவளிக்கு நீங்கள் இந்த ஸ்வீட் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், இப்போவே ஓரளவுக்கு நம்மளுக்கு கடாயில் ஒட்டாமல் வருது. இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம கைவிடாமல் கலந்துகிட்டே இருக்கலாம். நம்ம சேனலில் தீபாவளி ரெசிபீஸ்ன்னு சொல்லி நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேங்க. இந்த வீடியோஸ் எல்லாம் வேணுமென்னா உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். நீங்கள் பார்க்குறவங்க போய் பாருங்கள், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு நான் அந்த 7 கப் கேக் நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு. ஆக்சுவலி இந்த சமயத்தில் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஏலக்காய் தூள் சேர்த்தேன். அது ஆக்சுவலி வீடியோவில் ஸ்கிப் ஆகிடுச்சு. அதனால் நீங்கள் ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் கண்டிப்பாக இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ அந்த வாசனையோட சூப்பராக இருக்கும்.
பாருங்க இப்ப எல்லாமே கலந்து விட்டாச்சு. நல்லா ஒட்டாம வருது பாருங்க. இந்த சமயத்துல நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்க இப்போ வந்து நல்லா ஒட்டாம வருது. இப்ப இது ஒரு பிளேட்ல வந்து மாத்திக்கலாம். பிளேட்ல மாத்துறதுக்கு முன்னாடி நல்லா நெய் தடவி விட்டுருங்க. அப்பதான் நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கும்போது நம்மளுக்கு ஒட்டாம வரும். இப்போ வந்து இத நல்லா ஈவனா நம்ம வந்து அதில வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அ ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நல்லா தட்டி விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து நல்லா ஈவன் ஆயிடும். நல்லா ஒரு கரண்டியோ, இல்ல ஸ்பூனோ வச்சு நல்லா ஈவனா பண்ணி விட்டுருங்க. இந்த மாரி நல்லா பிரஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு நம்ம வந்து இந்த மாரி ஒரு கத்தி வச்சு நம்ம இந்த மாரி ஸ்கொயர் ஸ்கொயரா நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்மளால கட் பண்ண முடியாது. அதனால வந்து நம்ம இப்பயே வந்து நம்மளுக்கு தேவையான சைஸ்க்கு நம்ம கட் பண்ணி வச்சுப்போம். பாருங்க, இப்ப இந்த மாரி கட் பண்ணி வச்சாச்சு. இது ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே இருக்கட்டும். அது செட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து வேற பிளேட்ல மாத்திக்கலாம். பாருங்க, இப்போ வந்து ஒரு 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. நல்லா செட் ஆயிருக்கு. இந்த சமயத்தில ஒரு பிளேட்ல வந்து வச்சு நம்ம தட்டி விட்டோம்னா, நம்ம அது கரெக்ட்டா அழகா வந்துரும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் வந்து நம்ம அத கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த ஷேப்லயே வந்து நம்ம மறுபடியும் ஒரு நைஃப் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க, சூப்பரான ஒரு 7 கப் கேக் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வீட்லயே இந்த மாரி ஹெல்த்தியா நம்ம எல்லா ரெசிபீஸுமே நம்ம வீட்லயே செஞ்சு குடுக்கும்போது, நமக்கும் ஒரு திருப்தி, சாப்பிடுறவங்களுக்கும் ஒரு திருப்தி. அதனால நம்ம இந்த ரெசிபிய வந்து நம்ம கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பாருங்க அவ்வளோதாங்க நம்மளுடைய 7 கப் கேக் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. மாய்ஸ்சரா செம்ம டேஸ்டியா இருக்கும். நீங்க கண்டிப்பா இந்த ரெசிபிய ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நாள் இன்னொரு இன்ட்ரஸ்டிங் ரெசிபில பார்க்கலாம். தேங்க் யூ.